உலக வளர்ச்சிக்கு முன்பு இருந்ததை விட தெற்குலகோட குரல் எந்த அளவு முக்கியமானது, இரட்டை நிலைப்பாடுகளால தெற்குலகம் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறத பத்திலாம் விரிவா பேசியிருந்தார். உண்மையாவே உலக அரங்களை மேற்குலகத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் தெற்கு நாடுகளுக்கு கொடுக்கப்படுறது இல்லை அப்படிங்கிறத நாமளே கண்கூடா பார்க்குறோம். இன்னைக்கு நிலைமையில எல்லா தரப்பையும் உள்ளடக்குன ஒரு வேர்ல்டு ஆர்டர் தேவை அப்படின்னுலாம் இந்தியா சார்பா வலியுறுத்தப்பட்டுச்சு. இது போக சர்வதேச அரங்குல ஒரு தலைபட்சமா பொருளாதார தடை விதிப்பு நடவடிக்கைகளை பிரிக்ஸ் கூட்டமைப்பு கடுமையா கண்டிச்சது. இதுக்கு இடையில அமெரிக்க டாலரையே நாம ஏன் சார்ந்திருக்கணும், டாலருக்கு மாற்றா ஒரு புதிய கரன்சியை கொண்டு வரலாமே அப்படின்றது பத்திலாம் பிரிக்ஸ் தலைவர்கள் ஆலோசனை நடத்தினாங்க. கொஞ்ச மாதங்களுக்கு முன்னாடி கூட சர்வதேச வர்த்தகத்துல அமெரிக்க டாலருக்கு பதிலா வேற நாணயத்தை பயன்படுத்தினா 100% வரி விதிக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிச்சிருந்தாரு. சரி, இப்ப டாலர் ஏன் இவ்வளவு ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இப்ப ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் அந்தந்த நாடுகளோட கரன்சியை வர்த்தகத்துக்கு பயன்படுத்துவோம். ஆனா சர்வதேச வர்த்தகம்னு வந்துட்டா அதுக்கு தான் டாலர் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்தியாவுக்குள்ள எண்ணெயை வாங்க ரூபாய் தேவைப்படுது. அதுவே சவுதி அரேபியா கிட்ட இருந்து நீங்க எண்ணெய் வாங்க டாலர் தேவை. ஸோ டாலரை நம்ம ஒரு பொதுவான பணம் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி ஆயில், கோல்டு, அப்புறம் மிகப்பெரிய சர்வதேச வர்த்தகங்கள் டாலர்ல தான் மேற்கொள்ளப்படும். இதோட ஆதிக்கம் எப்படி படிப்படியா வளர்ந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஏர்லி 2000s 2000 ஆண்டுகள்ல பெரும்பாலான உலகளாவிய எண்ணெய் ஒப்பந்தங்கள் அமெரிக்க டாலரை வச்சுதான் மேற்கொள்ளப்பட்டுச்சு. உலக நாடுகள் டாலர் கையிருப்ப கணிசமான அளவுல வச்சிருந்ததால டாலர் ஒரு கிங்கா மாறுது. அந்த சமயத்துல ஈரான் மேல அமெரிக்கா நிறைய தடைகளை விதிச்சதால ஈரானால ஆயில டாலருக்கு விற்க முடியாத நிலை ஏற்பட்டுச்சு. 2014 யுக்ரைனோட ஒரு பகுதியா இருந்த கிரிமியன் தீபகற்பத்தை ரஷ்யா கைப்பற்றினப்போ ரஷ்யாவுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிச்சு. அப்போ வெஸ்டர்ன் ஃபினான்ஷியல் சிஸ்டம்ல இருந்து ரஷ்யா துண்டிக்கப்பட்டுச்சு. ரஷ்யாவும் அதோட நெருங்கிய கூட்டாளியுமான சீனாவும் சேர்ந்து டாலர் அல்லாத வர்த்தக இணைப்புகளை உருவாக்க தொடங்குறாங்க. நாம ஏன் ரஷ்யாவோட கரன்சியான ரூபிள், சைனாவோட கரன்சியான யுவான் இல்ல கோல்ட டாலருக்கு பதிலா பயன்படுத்த கூடாது அப்படின்னு எல்லாம் பேச்சுவார்த்தை போகுது. அடுத்து 2018-19 சமயத்துல சீனாவுக்கு ட்ரம்ப் பயங்கரமா வரிகளை விதிச்சு வர்த்தக போரை நடத்துறாரு. சீனாவும் பதிலடி கொடுக்குது. பிரிக்ஸ் மீட்டிங்ல எல்லாம் லோக்கல் கரன்சியை யூஸ் பண்ண என்கரேஜ் பண்றாங்க. 2022 யுக்ரைன் போர் உச்ச கட்டத்துல இருக்கு. ரஷ்யா புதிய அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய பொருளாதார தடைகளை எதிர்கொள்ளுது. சீனாவும் ரஷ்யாவும் டாலர் அல்லாத எண்ணெய் ஒப்பந்தங்களை விரிவுபடுத்துறாங்க. ரஷ்யாட்ட இருந்து எண்ணெயை இந்தியா ரூபாயை பயன்படுத்தி வாங்குச்சு. 2023 பிரிக்ஸ் அமைப்பு விரிவடைது. ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், ஈஜிப்து, எத்தியோப்பியா ஆகிய நாடுகள்லாம் இதுல உறுப்பு நாடுகளா இணைகிறாங்க. அமெரிக்க தடைகள்ல இருந்து தப்ப இதுதான் சரியான சாக்குன்னு ஈரான் யுவான், ரூபிள், ரூபாயை பயன்படுத்தி எண்ணெய் வர்த்தகம் பண்ணுது. 2025 இப்ப பிரிக்ஸோட அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகளை ஆதரிச்சா 10% கூடுதல் வரின்னு ட்ரம்ப் வார்ன் பண்றாரு. இவ்வளவு காலமும் டாலர் தான் டாமினண்டா இருக்கு. ஆனா அமெரிக்கா வர்த்தகத்தை ஆயுதமாக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதால மாற்று கரன்சியை கொண்டு வர மும்முரம் காட்டுறாங்க பிரிக்ஸ் நாடுகள். ஒருவேளை இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்காலாம் சைனா, ரஷ்யாவோட மிகப்பெரிய வர்த்தகங்களை அவங்கவங்க லோக்கல் கரன்சியில செஞ்சா அதை தான் ட்ரம்ப் ஆன்டி அமெரிக்கன் பாலிசி, அதாவது அமெரிக்க எதிர்ப்பு கொள்கை அப்படின்னு சொல்லி கூடுதல் வரி விதிக்கப்படும்னு சொல்றாரு. அமெரிக்காவுக்கு அதிகமா ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பு தான், அதுல சந்தேகமே கிடையாது. இந்தியா அமெரிக்காவுக்கு ஆடைகள், மருந்துகளையும், பிரேசில் இரும்பு, பீஃப், சோயாவையும், தென்னாப்பிரிக்கா கனிமங்களையும் அதிக அளவு ஏற்றுமதி பண்றாங்க. ஸோ இந்த வரி விதிப்பை பார்த்து சில நாடுகள்
பிரிக்ஸ் கரன்சி பிளான்ல இணைய தயக்கம் காட்ட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அமெரிக்காவோட இருக்கக்கூடிய வர்த்தகம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே சமயம் அமெரிக்கா இந்த வர்த்தகம் அப்புறம் டாலர் ரெண்டையுமே ஆயுதமா பயன்படுத்துறத இந்த பிரிக்ஸ் நாடுகள் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு மாற்று கரன்சியை கொண்டு வர்றதுல ரொம்ப தீவிரமா இறங்கவும் வாய்ப்பு இருக்கு. நாம முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியா பெரிய அளவுல ஜவுளிகள், நகைகள், ஐடி சேவைகளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுது. ஸோ ட்ரம்போட இந்த 10% வரி விதிப்பு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பொருட்களோட விலையை அதிகரிக்குது. ரேட் அதிகமானா அங்க நம்ம பொருட்களை வாங்கக்கூடிய திறனும் குறையும். அதனால இந்தியா ஒரு பக்கம் கவனத்தோடு இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. இதுவே சைனா, ரஷ்யாலாம் எடுத்துக்கிட்டா அவங்க ஆல்ரெடி நிறைய அமெரிக்க வரி விதிப்புகளாலையும் பொருளாதார தடைகளாலையும் காலங்காலமா பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த 10% வரி விதிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு சகஜமானதா தான் இருக்கும். இது பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள மட்டுமில்ல, அமெரிக்காவுக்குள்ளேயும் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அமெரிக்க ஃபேக்டரிஸ் இவ்வளோ நாளா மலிவான விலையில இந்திய மூலப்பொருட்களை வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப 10% எக்ஸ்ட்ரா டாரிஃப். அப்ப அவங்க கூடுதல் விலை கொடுத்து இந்திய மூலப்பொருட்களை வாங்க வேண்டியிருக்கும். அப்படி தயாரிக்கப்படுற பொருட்களுக்கு அமெரிக்க நுகர்வோரும் அதிக விலை கொடுக்க வேண்டி வரும். சோ இது அவங்களுக்கும் பெரிய தலைவலிதான். ஆக இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா போன்ற அமெரிக்க வர்த்தகத்தை நம்பி இருக்கக்கூடிய நாடுகளை பயமுறுத்தவும் அமெரிக்காவோட தயவுலையே பிணைச்சு வைக்கவும் தான் ட்ரம்ப் இந்த மிரட்டலை விடுத்திருக்காரு. இதை நாம வெறும் வர்த்தகம் அப்படின்னு மட்டும் சாதாரணமா சொல்லிட முடியாது. டாலருடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டணும், அமெரிக்காவோட மிகப்பெரிய எதிரி நாடுகளான சைனா, ரஷ்யாவை பிளாக் பண்ணணும், ஈரானை தனிமைப்படுத்தணும். பாருங்க, எங்க எதிரிக்கு உதவுனா உங்க கதி இதுதான் அப்படின்னு மிரட்டணும். இவ்வளோ செய்திகள் ட்ரம்போட வரி மிரட்டலுக்கு பின்னாடி அடங்கியிருக்கு. சரி, ட்ரம்ப் இதை எக்ஸிக்யூட் பண்ணா எந்த பிரிக்ஸ் நாடு அதிகமா பாதிக்கப்படும்னா இந்தியா முதல் இடத்துல இருக்கு. நாம நிறைய அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றோம் இல்லையா? சோ இந்தியா ஸ்லோ டவுன் பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த டி-டாலரைசேஷன் டீல்ஸை. ஏன்னா அமெரிக்காவோட இருக்க ஏற்றுமதியை காப்பாத்திக்கணும், நமக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதால. அடுத்த பாதிப்பு பிரேசிலுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும். யார் கூடயும் எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படிங்கறதால அவங்க நியூட்ரலா போக வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் சைனா, பாதிப்பு ரொம்ப கம்மி. ஸோ அவங்க அமெரிக்காவை கண்டுக்காம தங்களோட யுவான் பணத்தை வச்சு அவங்க வர்த்தகத்தை தொடருவாங்க. அடுத்து ரஷ்யா, ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா they can't kill you if you are already deadனு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் சாங்ஷன்ல தான் இருக்காங்க. ஏகப்பட்ட பொருளாதார தடைகள். ஸோ இந்த அமெரிக்க வரி விதிப்பு அவங்கள அசைச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ ட்ரம்ப் இதே மாதிரி மிரட்டிக்கிட்டு இருந்தா இது அவருக்கு தற்காலிகமாக தான் சாதகமாக அமையுமே ஒழிய இதிலிருந்து தப்பிக்கவாச்சும் எப்படியாச்சும் டாலருக்கு மாற்றா புதிய நாணயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சி இன்னும் தீவிரமாகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி, அட்டிகா கோல்ட் கம்பெனி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். இந்தியால ஏகப்பட்ட மக்கள் வேலை வாய்ப்பை இழந்தாலும் சரி, ஏகப்பட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க வேலையை விட்டு அனுப்பப்பட்டாலும் சரி, இந்தியால இருக்கக்கூடிய நிறைய ஃபேக்டரிஸ், ஆபீசஸ், ஐடி கம்பெனிஸ் இழுத்து மூடினாலும் சரி, ஆனா நீங்க ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்கன்னா, அதாவது இந்தியா ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய ஆயிலை நீங்க இப்ப வாங்கிட்டு இருக்கிற மாதிரியே வாங்கிட்டு இருந்தீங்கன்னா, நாங்க உங்க நாட்டு மேல 500% டாக்ஸ் வரைக்கும் போடுவோம். 500% டாக்ஸ்ங்கிறது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ்க்கு ஒரு டெத் சென்டென்ஸ் எழுதுற மாதிரி, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பார்மசூட்டிக்கல், மெடிக்கல்ல வேலை பார்க்கறவங்க, டைமண்ட், அந்த டைமண்ட் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல், திருப்பூர் சைடு வேலை பார்க்கறவங்களுக்குலாம் ஒரு டெத் சென்டென்ஸ் எழுதுற மாதிரி ஒரு மிரட்டலை அமெரிக்கா ப்ரொபோசலா வச்சிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட டீடைல்டா அமெரிக்கா ஏன் இந்தியாவும் ரஷ்யாவும் ஃப்ரெண்டா இருக்கிறத பார்த்து காண்டாகி இவ்ளோ பெரிய பிளாக்மெயில நம்ம முன்னாடி வைக்கிறாங்க, அண்ட் இந்தியா ஒரு சுதந்திர நாடு கரெக்டா, நம்ம ஏன் ட்ரம்ப் பிளாக்மெயில் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு பயப்படணும் அப்படிங்கிறதுக்கான பதிலையும் உங்ககிட்ட இன்னைக்கு வீடியோல நான் சொல்ல போறேன். அண்ட் ரொம்ப முக்கியமா இதுக்கான
இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத நம்ம பேச போறோம். ஏன் இந்தியா வந்து இவ்வளவு அமெரிக்கா மேல டிபெண்டன்ட்டா இருக்கணும், ஏன் ட்ரம்ப் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய ஒரு மேட்டரா இருக்கணும், அந்த இன்னொரு நாட்டோட பிரசிடென்ட் அவ்வளவுதானே. ஆனா ஏன் இந்தியால இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸர் ட்ரம்ப் ஏதோ ஒரு நாட்டுல உட்கார்ந்துகிட்டு அமெரிக்கால உட்கார்ந்துகிட்டு எக்ஸர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கான சொல்யூஷன் நம்ம கையில இருக்குது. என்ன எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி as I always say, நீங்க இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அண்ட் இப்போ நடக்கக்கூடிய இந்த 500% டாக்ஸ் எல்லாம் ப்ரொபோசலா இருக்குது, நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. சேர்ந்துட்டீங்களா? அப்போ நான் தான் யூடியூப் அல்கோரிதம் கரெக்டா உங்ககிட்ட புரிஞ்சுக்கிட்டு வீடியோவை அடுத்த தடவை நான் போஸ்ட் பண்றப்போ உங்களுக்கு ரெலவெண்டா வந்து சேர்க்கும். ஓகேவா? ஜாயின் பண்ணிட்டீங்களா? இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. இன்னைக்கு அமெரிக்கா வந்து நம்மளோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேர்ல்டு. இன்னைக்கு நீங்க என்னைய பார்த்துட்டு இருக்கிற இந்த யூடியூப்ல இருந்து நீங்க கையில் வச்சிருக்கக்கூடிய ஃபோன் மோஸ்ட் லைக்லி ஆப்பிள்லாம் வச்சுருந்தீங்கன்னா எல்லாமே யூஎஸ்லேருந்து வந்துட்டு இருக்குது. இங்கே நான் பேசி முடிச்ச உடனே நீங்கள் போகக்கூடிய இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், அதுவுமே அமெரிக்காவிலேருந்து தான் வந்துருக்குது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய குட்ஸ் இன்னைக்கு யூஎஸ்லேருந்து தான் வந்துட்டு இருக்கு. கரெக்டாக? அது சாஃப்ட்வேர்லேருந்து, சோஷியல் மீடியாவிலேருந்து, ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஏகப்பட்ட விஷயம். கரெக்டாக? இப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம கிட்டேருந்து அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போக பார்க்குறாங்க. ஏன்னா நம்மளோட ரொம்ப நாள் பெஸ்ட் ஃப்ரெண்டு இன்னைக்கு தான் அமெரிக்கா இதெல்லாம் நம்ம கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆனால் நம்ம சுதந்திரம் வாங்கின காலகட்டத்திலேருந்து நம்ம கூட பெஸ்ட் ஃப்ரெண்டாக நிற்கக்கூடிய ரஷ்யா வந்து இன்னைக்கு ரஷ்யாவுக்கு ஒரு பிரச்சனைங்கிறதுக்காக இந்தியா கூட நிக்கிற நேரத்தில், அது நம்மளுக்கு ஆதாயம் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல, பட் ரஷ்யாவுக்கு ஒரு பிரச்சனைங்கிறதுனால இந்தியா வந்து கூட நிக்கிற இந்த நேரத்தில் அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, ஏய் நான் உங்ககிட்ட நிறைய கொடுக்குறேன், நீ எனக்கு நிறைய கொடுக்குற, அதெல்லாம் சரி, ஆனா ரஷ்யா கூட நீ ஃப்ரெண்டா இருக்கிறதுனால நான் உன்னைய எதிரியாக்க கூட யோசிக்க மாட்டேங்கிறதா அமெரிக்கா இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. இல்ல டைரக்டாவே சொல்லியிருக்காங்க. எப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது கொஞ்சம் பிசினஸ் ரிலேட்டடாலாம் இருக்கும், பட் இட்ஸ் ஃபன். ஓகேவா? நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ இவ்வளோ இருக்கு. ஒரு சாதாரணமான வண்டியில போய் பெட்ரோல் போட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடுறோம். ஒரு தக்காளி வெங்காயம் சாப்பாடு சாப்பிடுறதுலாம் ரொம்ப நார்மலான விஷயம். ஆனா இதுக்கு பின்னாடி எவ்வளவு இன்டர்நேஷனல் அரசியல் வந்து நம்ம சாப்பிடுற தக்காளி வெங்காயத்துல இருந்து நம்ம போடுற பெட்ரோல்ல இருந்து எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆயிருக்குங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புது பில் வந்து அமெரிக்கால பாஸ் பண்றதுக்கு டிஸ்கஸ் பண்ணப்பட்டு இருக்குது. இப்போ நம்ம ஊர்ல பார்லிமெண்ட் இருக்க மாதிரி அவங்க ஊர்ல பார்லிமெண்ட்லாம் இருக்குல்ல, அதுல வந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு புது சட்டத்தை உருவாக்க போறோம்னு. இந்த சட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாங்ஷனிங் ரஷ்யா ஆக்ட் ஆஃப் 2025 அப்படிங்கிற ஒரு சட்டத்தை உருவாக்க போறாங்க. அதாவது ரஷ்யாவை அடக்கி ஒடுக்கிறதுக்கான ஒரு சட்டத்தை வந்து அமெரிக்கா ரஷ்யன் பேரே வச்சு பாஸ் பண்ண போறாங்க. இப்போ ட்ரம்ப் ஆட்சியில் இருக்காருல, அவர் பண்ண போறாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி. ஆப்போசிட்ல உக்ரைன் இருக்காங்க. உக்ரைனை வந்து ரஷ்யா கண்டினியூஸா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்கா வந்து எவ்வளவு சப்போர்ட் பண்ணாலும் இந்த இஸ்ரேல் ஈரான் மாதிரி கிடையாதுங்க ரஷ்யா. ஓகேவா? அமெரிக்கா எவ்வளவு சப்போர்ட் பண்ணாலும், எவ்வளவு காசு கொடுத்தாலும், எவ்வளவு ஆயுதத்தை கொடுத்தாலும் ரஷ்யாவை வந்து அமெரிக்கானாலேயே உக்ரைன்ல நிறுத்த முடியல. இதுதான் உண்மை. ஓகேவா? 2 வருஷம் ஆச்சு. மொத்த அமெரிக்கன் பவரும், மொத்த யூரோப்பும், மொத்த உக்ரைனும், எல்லா நாடுகளும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் ஒன்னானாலும் இங்க ரஷ்யா ஒண்டியால நின்று அடிச்சிட்டு இருக்காங்க. இதை வந்து அமெரிக்கா வந்து ஒரு அளவுக்கு மேல ஏத்துக்க முடியல. சோ அமெரிக்கா அடுத்து என்ன பண்றாங்கன்னா, உன்னை கிரிப்பிள் பண்றேன், நீ சண்டை எப்படி போடுற, உன் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் காசு பணம் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாரும் 4 வேளை சாப்பிடுறாங்க, அதனால நீ சண்டை போடுற, நான் அவங்களுக்கு வர வருமானத்தையே கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து யாரும் ஆயில் வாங்காதீங்க. ரஷ்யா எப்படி சம்பாதிக்கிறாங்க வேர்ல்டு லெவல்லன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா வந்து அவங்களோட எண்ணெயை விற்கிறாங்க. சோ ரஷ்யா கிட்ட யாரும் ஆயில் வாங்காதீங்க, ரஷ்யா வந்து ஒரு போர் குற்றவாளின்னு இவங்க குண்டெல்லாம் போடுவாங்களாம். இவங்க ஈரான் மேல வந்து மலையில குண்டை போடலாமா, அது பிரச்சனை இல்லையா. ஆனா ரஷ்யா வந்து உக்ரைன் மேல குண்டு போட்டாங்க, போர் குற்றவாளி, அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல ஏகப்பட்ட குற்றங்களை சொல்லி யூரோப் அமெரிக்கா எல்லாம் ஒன்னு சேர்ந்துக்கிட்டாங்க. இல்ல ரஷ்யாவை நம்ம எதிர்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இந்தியா சைனாங்கிற இந்த 2 கண்ட்ரி இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணல. சைனா வந்து ரஷ்யாவோட இப்போ ரீசன்ட், இந்தியா வந்து ரஷ்யாவோட, சைனாவும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப நாளா. இந்தியா